வாழ்க்கையில ஒரு தடவை ஃபெயில் ஆகலாம். அதே எப்படி 5127 தடவை ஃபெயில் ஆக முடியும்? அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் ஜேம்ஸ் டைசன். இவர் ஒரு இன்ஜினியர். புதுசா ஏதாச்சும் கண்டுபிடிக்கிறது இவரோட ஹாபியே. அப்படி ஒரு நாள் வேக்யூம் கிளீனரை வச்சு கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு சக் பண்றது நின்றுச்சு. என்னன்னு வேக்யூம் கிளீனரோட பேக்கை ஓபன் பண்ணி பார்த்தா ஒரே டஸ்ட். அந்த காலத்துல வேக்யூம் கிளீனர்ல மோஸ்ட்லி பேக்ஸ் தான் இருக்கும். ஏன்னா அதுதான் ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும், சேல்ஸும் அதிகமா வரும். சிலர் பேக் மாத்துவாங்க, இல்லைன்னா வேக்யூம் கிளீனரே மாத்துவாங்க. இதுல கடுப்பான மனுஷன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னு சைக்கிள் பம்ப் மெத்தட் மூலியமா பேக்ல அந்த வேக்யூம் கிளீனர் கண்டுபிடிக்க நினைச்சாரு. அண்ட் கெஸ் வாட்? ஃபர்ஸ்ட் ப்ரோட்டோடைப் ஃபெயிலு, செகண்ட் ஃபெயிலு, தேர்டு ஃபெயிலு, இப்படி 100 இல்ல 200 இல்ல 5127 டைம்ஸ் ஃபெயிலு. அவரோட மிஸ்டேக்ஸ்ல லேர்ன் பண்ணி லாஸ்டா 5128 டைம் சக்சஸ் ஆகிறாரு. அப்படி உருவானதான் டைசன் வேக்யூம் கிளீனர்ஸ். வித்தின் 1 இயர்ல யூகேவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லிங் ப்ராடக்டா அது மாறுது. இன்னைக்கு வெறும் வேக்யூம் கிளீனர் மட்டும் கிரியேட் பண்ணாம ஏர் பியூரிஃபையர், ஹேர் ட்ரையர் நிறைய ப்ராடக்ட்ஸ் இன்வென்ட் பண்றாங்க. இன்னைக்கு இது ஒரு $1 பில்லியன் கம்பெனியா சேஞ்ச் ஆயிருக்கு. அன்னைக்கு அவர் மிஸ்டேக்ஸ்ல இருந்து லேர்ன் பண்ணி விடாம ஹார்ட் ஒர்க் பண்ணனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய கம்பெனி மாறி இருக்கு. So failures are not the end. They are just 5000 steps for your invention. Follow for more.